மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயும் கதிரேசனும் வந்து பார்க்கும்போது மல்லியும் ரேணுகாவும் வந்து மயக்க நிலையில் இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் எழுப்பி தண்ணி கொடுத்து காப்பாற்றிட்டு கதிரேசனும் விஜயும் வந்து கேட்டுட்ருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரேணுகா வந்து மல்லி வாயை திறந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே ரேணுகா வந்து வாயை திறக்கிறாங்க. மல்லி உன்னை ஒருத்தன் வந்து அடித்தான் இல்லை, அவனை நான் தடுக்க போய் என்ன அடிச்சிட்டான், எனக்கு தலையை வலிக்குது, என் தலை மேலே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி அவங்க அடித்ததை அப்படியே மறைச்சி பூசி மொழிகி பேசிட்டாங்க. ரேணுகா இருந்துட்டு மல்லி வந்து எதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அங்கே என்ன நடந்தது, எதுக்காக பேக்கை கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவாக சொல்லியிருக்கலாம். இவங்க இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து மல்லி அதெல்லாம் சொல்லாமல் தனக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக கடத்துனாங்க, எதுக்காக பேக்கை கேட்டுட்டு இருந்தாங்க, பேக்கை ஏன் தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து அங்கே விழுந்த சாவியை வந்து அவங்களும் எடுத்துகிட்டு போகல, மல்லியும் வந்து கவனிக்கவே இல்லை. சாவி அங்கே விழுந்திருக்கிற விஷயத்த வந்து இப்படி யாருமே கவனிக்காமல் சாவியை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து அவங்க செக் பண்ணால் ரவுடிங்களுக்கு தான் அந்த சாவி கிடைக்கும். என்ன நடக்க போதோ, இல்லை விஜய் கைக்குள்ள கிடச்சிருச்சா, இல்லை ரேணுகா கையில் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ எல்லோரும் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் மல்லி கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த டெண்டரை எடுத்துகிட்ருக்கீங்க, இவ்வளோ நாளாக வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ நாள் வராத பிரச்சனை இப்போ ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சந்தேகமாக கேட்கவும், கதிரேசன் இருந்துட்டு நானும் 30 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கமா, இது மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது, கடத்தலோ இல்லை என்னை மிரட்டுறதோ என்கிட்ட இருந்து அபகரிக்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிரேசனும் இருந்துட்டு மல்லி இருந்துட்டு இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை இப்போ ஏன் ரேணுகா அக்காவா, அதுவும் அவங்க மனநலம் சரியில்லை, அவங்கள கடத்தி என்ன வரப்போகுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தேகம் வருது. இப்படி சந்தேகமாக கேட்கவும் ரேணுகா வந்து முழிக்கிறாங்க. எங்கடா நம்ம மாட்டிப்போமோ, இல்லை ரகு மாட்டிக்குவானோ, இந்த கான்வர்சேஷனை எப்படியாச்சும் இங்கேருந்து இதை முடிக்கணும், வேறு ஏதாவது வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன வழக்கம் போல் விஜய்கிட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரி விஜய்கிட்ட வந்து அன்பை தேடுகிற மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து மல்லியை வந்து மனதளவில் பாதிக்கணும், பொறாமையில் வயிறு எரிஞ்சு சாகணும், அப்போ தான் இவன் நம்மளை பற்றி யோசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. ரேணுகா நீங்கள் நினச்சிட்ருக்கிறது கரெக்டு தான். இப்போ நீங்கள் விஜய்கிட்ட போனீங்கன்னா இவங்க மல்லி ஃபீல் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க தான். ஆனால் இதுவே வந்து விஜய்க்கு ஒரு பிரச்சனை, விஜய்க்கு வந்து ஆபத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. தனக்கு நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்காங்களே தவிர, விஜய்க்கு ஒரு பிரச்சனை, விஜய்க்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயம் மட்டும் மல்லிக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மல்லியோட இன்னொரு முகத்தை பார்த்துருவீங்க. மல்லி வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. விஜய்க்கு ஒன்றுன்னா வந்து மல்லி கண்டிப்பாக நிற்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். மல்லிக்கு வந்து இப்போ தோணுது என்னென்னா, கட்டை வச்சுருந்தது ரேணுகா அக்கா தான், எப்படி வேற ஒருத்தவங்க அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு வந்து சந்தேகம் வருது. சந்தேகம் வர்றது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்தே யோசிக்கிறாங்க, இவ்வளோ நாள் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்ததில்லை, வருது பிரச்சனை அப்படின்னா நமக்கு ராஜேஸ்வரியால் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனாலையும் இப்போது இந்த மாதிரி எல்லாம் கடத்துறது, இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, கோயின்சிடெண்ட்டாக இது மாதிரி எதுவுமே நடந்ததில்லை, இதெல்லாம் நடந்தது ரேணுகா அக்கா வந்ததுலேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கதிரேசன் வந்து ஒன்று சொல்லிகிட்ருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து ராஜேஸ்வரி கூட இருந்ததுனால அவள் எந்த பிரச்சனையும் பண்ணல, இப்போ நான் அவள் கூட ஒழுங்காக பேசுகிறதில்ல, அவளை நான் வீட்டுக்கு வந்தாலையும் நான் துரத்தி அடிச்சிட்டேன், அதிலேருந்து அவள் என்னை விரோதியாக பார்த்துட்ருக்கா, ஒருவேளை இது ராஜேஸ்வரியாக தான் பண்ணியிருக்குமோ அப்படின்றது எல்லாருமே வந்து ராஜேஸ்வரி மேலே சந்தேகப்படுறாங்க. ஆனால் வந்து மல்லிக்கு வந்து ராஜேஸ்வரி மேலே சந்தேகம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவங்க இவங்களை கடத்திருப்பாங்களா, இவங்களை கடத்தினா இது நடக்குமா அப்படின்ற விஷயம் வந்து யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு தோணுது. கதிரேசன் வந்து ராஜேஸ்வரி மேலே தான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு வந்தாங்க, இந்த நிஷா பண்ணிகிட்டு இருக்கிறதும் கொஞ்சம் சரியில்லை அப்படின்றது வந்து கதிரேசனுக்கு வந்து புரிய வருது. இதுக்கப்புறமாச்சும் போயிட்டு சாவி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் தேடுங்க, டெண்டர் ஃபைல்ஸை வந்து சீக்கிரமாக எடுத்து வைங்க, அப்படி இல்லையா அந்த டெண்டரை வந்து இன்றைக்கோட கதையை முடிங்க. அது இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக வருது. இந்த டெண்டர் விஷயம் இப்போ கதிரேசனுக்கே வந்துட்டா ரேணுகா வந்து வீட்டை விட்டு போயிடுவாளா, இல்லை வந்து கதிரேசன்கிட்டேருந்து பணத்தை அடிச்சுட்டு போகணுன்னு திரும்ப பிளான் ஏதாவது போடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவ்வளோ முயற்சி பண்ணிவிட்டு
சும்மா போனால் ரகு சும்மா விட மாட்டான். ரகு வந்து இந்த வீட்டில் வந்து விஜயை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அனுப்பிச்சே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ரகுவோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. விஜய் வந்து ரகுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.